ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மசனகுடி போயிட்டுருக்கேங்க ஊட்டியிலேருந்து. ஃபீலாக இருந்ததுங்க. ஃபுல்லாக மவுண்டன் தான், அவ்வளோ க்ரீனிஷ் ஏரியாவாக இருந்துச்சு. அந்த ரோடும் நல்லா இருந்ததுனால என்னால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ரோடு. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டைம் தான் வர்றதுங்க இந்த இடத்துல நான் ட்ரைவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் மசனகுடிக்கு வந்து கல்லடி ரோடு வழியாக போனோம்னா நம்ம ஷார்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் முன்னாடியே விசாரித்து பார்த்தோம், அவங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வீலர்ஸ் லோக்கல்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன் நான். பட் இருந்தாலும் அங்கேயே 2-3 இடத்த நான் விசாரித்து தான் பார்த்தேன். இல்லை லோக்கல் பீப்புள் தான் அலௌடு. ஏன்னா ரோடோட கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோப் அதிகம் இதாக இருக்கும், ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போக வேண்டாம், அதுவும் நிறைய செக்யூரிட்டி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சுற்றி போக வேண்டியதாக ஆகிடுச்சு. இப்போ வந்து மசனகுடி வந்து கூடலூர் போயிட்டு அப்படியே சுற்றி போகிறேன் நான். கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கிறேன் நான் பாட்டு இந்த ரோட்டில். அது மட்டும் இல்லாமல் சரி நம்ம இந்த ரோடு வந்து நல்ல ரோடாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் ட்ரைவ் பண்ணுறதுனால அது தெரியல எனக்கு. சுற்றி மவுண்டன் உள்ளது தான் ரொம்ப க்ரீனிஷாகவும் இருந்தது. நிறைய காரும் சரி வெஹிக்கிளும் சரி இந்த சைடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் போகும்போது. வியூவர்ஸ், நான் வந்து உங்களுக்காக வீடியோஸ்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், போகிற இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இன்னும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு
இந்த கீழே இருக்கிற அந்த மலையடிவாரத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கிராமங்களோட அழகு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட நீங்களே பார்க்கலாம், இந்த ஏரியா கிட்டத்தட்ட வந்து கூடலூர்கிட்ட க்ராஸ் பண்ணும்போது நிறைய கிராமங்கள்னால் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் சின்ன சின்ன பெட்டி கடை அவங்க வேலையை பார்த்துட்டு அது மாதிரி தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அதுவும் வர வழியில் ஒரு சின்ன பொடி பையன் வந்து என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான். இது எங்கெல்லாம் தங்கலாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தான். இல்லைண்ணா தங்க முடியாது, அது வந்து இங்கே நிறைய சிட்டா இது மாதிரி காட்டெருமை இது மாதிரி எல்லாமே கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்கோம். நைட்டுனா ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட்டும் இருக்காது. 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம். ரொம்ப இருட்டாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து எல்லாம் வெளியில் வரும். கேஷுவலாக அதனால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது. காரணம் என்னென்னா வந்து இந்த காட்டெருமை, இந்த ரயர் போன பாதை இதெல்லாம் வந்து அவங்களால சொன்னாங்க இது மாதிரி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள நாய்கள்னால் வந்து நிறைய இருந்ததை வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. கிட்டத்தட்ட கிராமத்தில் இருக்கிற டாக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. இப்போ எதுவுமே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஸோ அதனால் வந்து நான் போகிற வழியிலேயே வந்து நான் ஒன்று ஒன்றா அப்படியே விசாரிச்சுட்டு போகிறது தான். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இப்போனா இது மாதிரி ஏரியாவில் போகும்போது நான் கண்டினியூவாக ட்ரைவும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டயர்டாக இருக்குது அப்படின்னாக்கா நான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட வந்து கேம்ப் டென்ட்டு தான் இருக்குது. எடுத்து உடனே நான் இது செட் பண்ணி நான் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான் வேணும். ஸோ இந்த இடத்துக்கு இதுமாரி யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க இது பைக் ட்ரிப் வரவங்க ஃபேமிலியோடு வராங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ஏதாச்சும் சாப்பிட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது மாதிரி இருந்துக்குங்க. நானும் சரி நெக்ஸ்ட்டு வந்து அது க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் மஸ்லங்குடியையும் ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அதை நான் பார்டர் அன்றைக்கே நான் தாண்டணும். மஸ்லங்குடி அதுக்கப்புறம் பண்டிப்பூர் போயிட்டு கர்நாடகா பார்டர் பண்டிப்பூர் அப்படிங்கிறது கர்நாடகா. அப்புறம் அதுக்கு இடையில் வந்து முதுமலை அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படின்னா மஸ்லங்குடிக்கும் முதுமலை கிராஸ் பண்ணி தான் போகணும். அங்கே நிறைய யானைகள் கூட்டம் சொல்லிட்டாங்க போகிற வழியில். ஸோ அதையும் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் நானும் அந்த டயத்துக்குள்ளார போகணும் அப்படிங்கிறதுனால நானும் ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகுது அப்படிங்கிறத பற்றி எதுவும் நினைக்காதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த இடத்த வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணலை. ஸோ என்ன ட்ரைவ் ஸ்பீட் போயிட்டுருக்கனோ அதில் தான் அப்படியே நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த இடம்னா பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா ஃபிட் பண்ணது வந்து எனக்கு எந்த ஆங்கிளில் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியல. பட் பர்ட்டிகுலராக வந்து நான் எப்படி ட்ரைவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து இந்த ஏரியானா எப்படி இருக்கணும், இந்த நேச்சுரல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஆங்கிள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ இந்த இடம்னா வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட டிராஃபிக் அதிகமாக இருந்தது இந்த ஊர்னா. ஸோ இந்த இடத்துல கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு என்னன்னா, இந்த ரோடு வந்து ரொம்ப வளைவு டேர்னிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கார்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக வரிசலாக வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சைடும் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் ட்ரைவ் பண்ணோம். அவசரப்பட்டு வந்து நாம் சைடு வாங்கிட்டு போகக்கூடாது. சப்போஸ் எய்த்தாப்பில் காரு எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட்டு இல்லாமல் ட்ரைவ் பண்ணாதீங்க. இது மாதிரி இடத்துல மவுண்டெயின்லலாம் போகும்போது. ஸோ ட்ரைவ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்த நான் பார்த்துட்டு போக போக நல்லாயிருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அதையும் பார்த்து எனக்கு பிடிச்ச லைக் போடுங்க.
ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, சைடும் கொடுக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப கேஷுவலாக டேர்னிங் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து நிறைய போஸ்ட் பண்ண எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ், தேங்க்யூ. குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு போகணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே வந்து இந்த இடம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி ட்ரிப் போகிறவங்களுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனா ஆல்மோஸ்ட் 100% வந்து நான் நம்புகிறேன். இது வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.